ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் நடந்துட்டு இருக்க பம்பரோட பேர் விஷு பம்பர். இன்றைக்கி இந்த விஷு பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். ஆனால் முத ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? இந்த விஷு பம்பர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, அந்த விஷு பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடங்களாக பார்த்தீங்கன்னா அந்த விஷு பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அதோடவே பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் ஒவ்வொரு தடவை ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு, எந்த ஊரில் வின் பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஓவரால் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸாக கோல்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ப்ரைஸ்க்கு எவ்வளோ கோல்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இன்றைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எவாலுவேஷன் ஆஃப் விஷு பம்பர் A to Z விஷு பம்பரோட வளர்ச்சியை பற்றி பார்த்துடலாம். கேரளாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1967ஆம் ஆண்டு தான் இந்த லாட்ரி துறை உருவாக்கப்பட்டுச்சு. கேரளா கவர்மெண்ட்டால் நேரடியாக உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பல தனியார் லாட்ரி சீட்டுகள் எல்லாத்தையும் தடை பண்ணி இந்தியாவிலேயே முறையாக கவர்மெண்ட்டே இந்த லாட்ரி சீட்டை 1967 கேரளா அரசாங்கம் தான் முன்னிலைப்படுத்தி தொடங்கி நடத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ இருந்து 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி சீட்டுகள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு அதுக்கான ஒரு மாடல் உருவாக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி ப்ராப்பராக கொண்டு வந்தாங்க. ஸோ பம்பர் டிக்கெட், டெய்லி டிக்கெட்னு சொல்லிட்டு 2 விதமான டிக்கெட்டை இந்த மாதிரி கொண்டு முடித்தாங்க. இன்றைக்கி நம்ம 2012 இருந்து இந்த லாட்ரி டிக்கெட் விஷு பம்பரோட ப்ரைஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2012 வருஷம் பார்த்தீங்கன்னா நடந்த டிக்கெட்டை விஷு பம்பரை BR 25 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மண்டே 7ஆம் தேதி மே மாதம் 2012 குழுக்கள் நடந்துச்சு. இதில் வின்னான டிக்கெட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா IB 375313. பிளேஸ் பார்த்தீங்கன்னா கண்ணூர். இந்த விஷு பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாங்க. ஸோ 2012 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாயாக இருந்துச்சு. அடுத்ததாக ஆறுதல் ப்ரைஸாக 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. இது ஆலப்புழாவில் விழுந்துருந்துச்சு. தேர்டு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 25 சவரன் கோல்டு தந்திருக்காங்க. இது டோட்டலாக 5 பேருக்கு தந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,25,000 ரூபாய். ஒவ்வொருத்தங்களுக்கும் 6,25,000 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய 25 சவரன் கோல்டு தேர்டு ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷு பம்பரோட ரிசல்ட் இருந்துச்சு. பரிசுகள்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. இது இல்லாமல் 4th 5th 6th சொல்லிட்டு நிறைய சின்ன ப்ரைஸஸும் இருந்துச்சுங்க. அடுத்ததாக 2013 வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா BR 31 சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 25 சவரன் நகை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கான மதிப்பு வரும். அதோட ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான நம்பர் பார்த்தீங்கன்னா SB 509707 கொல்லம்ங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. அடுத்ததாக ஆறுதல் ப்ரைஸாக 1 லட்ச ரூபா இருந்திருக்கு. செகண்ட் ப்ரைஸாக 10 லட்ச ரூபா இருந்திருக்கு. தேர்டு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இருந்திருக்கு. அடுத்ததாக 2014 வருஷம் 16/5 அப்போ ரிசல்ட் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 கோடின்னு போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஒரு 3 கோடியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சடனாக 5 கோடியாக மாறி இருக்காது. 2015 ஃபஸ்ட் ப்ரைஸ் 3 கோடியாக இருக்கிறதுனால நம்ம 2014 3 கோடியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா UB 29 20 90. பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருச்சூர். அடுத்து கன்சலேஷன் ப்ரைஸாக 1 லட்ச ரூபா தந்திருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் 50 லட்சம்னு போட்டிருக்கு. பட் 10 லட்சமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ்ங்கிறது 10 லட்சமாக இருக்குது. அது இடுக்கி அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயாக இருந்துச்சு. அடுத்த தேர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். பட் இதில் எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த 2014 வருஷம் கிட்டத்தட்ட 10 பேராக உயர்த்தி 10 பேருக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2015 வருஷம் BR 43. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் UB 599002 அப்படிங்கிற நம்பருக்கு விழுந்திருக்கு. பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. அடுத்த செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். ஃபோர்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். ஃபிஃப்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக 2016 BR 49. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா KB 261087 அப்படிங்கிற நம்பருக்கு திருவனந்தபுரத்தில் விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டை 4 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்த 2017 வருஷம்
பிஆர் 55. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பி 215845 அப்படிங்கிற நம்பருக்கு திருவனந்தபுரத்தில் விழுந்திருக்கு. இதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். இதில் தேர்ட் ப்ரைஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக 2018 பிஆர் 61. இதோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹெச்பி 378578 பாலக்காடில் விழுந்திருக்கு. இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். அடுத்ததாக 2019 விஷு பம்பர் பிஆர் 67. வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா யூபி 532395 எர்ணாகுளத்தில் வந்து விழுந்திருக்கு. இதோட ஃபஸ்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இப்போ 5 கோடியாக மாற்றிருக்காங்க. 2020 விஷு பம்பர் வந்து நடத்தலை. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக 2021 பிஆர் 79. இதோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்பி 430240 வடகரா அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாயை உயர்த்தியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து 5 கோடியாக இருந்துச்சு, இப்போ டபுளாக வந்துட்டு 10 கோடியாக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்ததாக 2022 பிஆர் 85. இதோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹெச்பி 727990 திருவனந்தபுரத்தில் விழுந்திருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். அடுத்ததாக 2023 பிஆர் 91. இதோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா விஇ 475588 திரூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் விழுந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாயாக மாற்றிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரு ஹையஸ்டான அமௌண்ட்டுங்க. 2023 தான் அதை 12 கோடி ரூபாயாக மாற்றிருக்காங்க. அடுத்தா 2024 பிஆர் 97. இப்போது ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான வின்னிங்கான நம்பர் பார்த்தீங்கன்னா விசி 49098 ஆலப்புழா அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. இப்போயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 பார்த்தீங்கன்னா பிஆர் 103. இதோட வின்னிங் நம்பர் விடி 204266 பாலக்காடில் வந்து விழுந்திருக்கு. இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். இந்த மாதிரி 2012 இருந்து 2025 வரைக்கும் 2 கோடி ரூபாயில் இருந்து 12 கோடி ரூபாயாக இந்த விஷு பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸுங்கிறது சேஞ்ச் ஆகி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 100 ரூபாயில் இருந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 300 ரூபாயாக வந்து மாறி இருக்கு. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் விழுந்த மாதிரி இருக்குது. தென் பாலக்காடில் 2 டைம் விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்டமான ஒரு பிளேசஸ் தான். இந்த பிளேஸில் எடுத்து தான் விழுகும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கட்டாயமும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே எடுத்தாலும் விழுங்க. இப்போ பாலக்காடு அப்படின்னு போட்டிருக்க ஒரு பிளேஸில் விழுந்த டிக்கெட்டாக இருந்தால் கூட அதை பாலக்காடில் மட்டும்தான் விற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அந்த டிக்கெட்டை திருவனந்தபுரத்துலேயும் விற்பாங்க, அதுக்கப்புறம் ஆலப்புழாலையும் விற்பாங்க. எந்த ஒரு ஷாப்பில் வேணாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிக்கெட்டையும் வந்து விற்க முடியும். அதனால் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய நேம் தான் பாலக்காடாக இருக்குமே தவிர அது விழுகக்கூடிய பிளேஸுங்கிறது எந்தாவது ஒரு இன்டீரியர் கிராமமாக வேற ஒரு டிஸ்ட்ரிக்டாக கூட கேரளாக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம இங்கே தான் போய் எடுத்தால் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினைக்க வேணாம். ஜென்ரலாக உங்களால் எங்கே போய் வாங்க முடியுமோ கேரளாக்குள்ளே அங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த முதல் பரிசு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஷு பம்பருங்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இவ்வளோ பெரிய 12 கோடி ரூபாயாக வந்து மாறி இருக்கு. சிம்பிளாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் வின்னிங்கான அந்த ஒரு நம்பரை எது சூஸ் பண்ணுதுன்னா ஒரு மிஷின் தான் சூஸ் பண்ணுது. அது வந்துட்டு முழுக்க முழுக்க லக்கு மூலியமாக தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஊரில் வந்து வாங்கினா தான் விழுகும், இந்த ஒரு பிளேஸில் போய் வாங்கினா தான் விழுகும், இந்த ஒரு கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் உங்களை லக்கை ட்ரை பண்ணுறீங்க. விழுந்தா கிடைக்கும், இல்லையா அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த லாட்டரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷு பம்பரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ். இதுவே ஒரு செட்டு எடுத்திங்கன்னா 1800 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 12 கோடி ரூபாய், செகண்ட் ப்ரைஸ் வந்து 1 கோடி ரூபாய். இது இல்லாமல் 10 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ்கள் வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரைஸ் டெக்ஸ்டர் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. என்னதான் இதில் கோடிகளில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலுமே ஆனால் ஓவராலாக விற்கக்கூடிய டிக்கெட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் டிக்கெட்டுகள் இருக்க போகுது. அதில் மொத்த வின்னிங் ஒரு 300 ரூபாவில் ஆரம்பித்து இந்த ஒரு 12 கோடி ரூபா முதல் பரிசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வெறும் 3,80,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஸோ 50 லட்சத்தில் 3,80,000 பேருக்கு மட்டும் தான் பரிசு கிடைக்கும். மிச்ச பலருக்கு பார்த்தீங்கன்னா பரிசுகள்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பணம் இழக்கும் அபாயம் தான் அதிகமாக இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களோட டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி ஃபியூச்சரில் பேசலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லாட்டரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணுவோம். டேக்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்கேம்ஸ்லாம் அதில் எப்படி நடக்குது, எப்படி வந்து ஏமாறாமல் இருக்கணும்,
எந்த மாதிரி கிளைம் பண்ணணும், பிக் ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டா நம்ம என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.